இருக்கட்டும், கனி கொடுத்தால் பார்ப்போம் என்று இந்த ஆண்டினை தந்தார். ஆயுஷின் வருஷம் பெருகட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் பார்ப்போம் என்று இந்த ஆண்டினை தந்தார். ஆவியின் கனி கொடுப்போம், பாடுவோம். இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் பார்ப்போம் என்று இந்த ஆண்டினை தந்தார். ஆவியின் கனி கொடுப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம். இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் பார்ப்போம் என்று இந்த ஆண்டினை தந்தார். ஆவியின் கனி கொடுப்போம். இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் பார்ப்போம் என்று இந்த ஆண்டினை தந்தார். ஆவியின் கனி கொடுப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம். இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் பார்ப்போம் என்று இந்த ஆண்டினை தந்தார். ஆவியின் கனி கொடுப்போம். இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் பார்ப்போம் என்று இந்த ஆண்டினை தந்தார். ஆவியின் கனி கொடுப்போம். எல்லாரும் பாடுவோமா? அந்த கடை ஒரு கவிதான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறோம். ரைசலா மீண்டுமாக ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சார்ந்த அடக்கம். அந்த வசனத்தை சார்ந்த கவிதான் அந்த முதல் கவிதை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கவியை நாம் மீண்டுமாக பாடுவோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம். இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் பார்ப்போம் என்று இந்த ஆண்டினை தந்தார். ஆவியின் கனி கொடுப்போம். இந்த வருஷம் கனி கொடுத்தால் பார்ப்போம் என்று இந்த ஆண்டினை தந்தார். ஆவியின் கனி கொடுப்போம். ஹல்லேலூயா. தொடங்கி விட பாடுங்க பாப்பா. இந்த வருஷம் இருக்கட்டும், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம். நீடிய பொறுமை, தயவு,
நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம். இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் பார்ப்போம் என்று இந்த ஆண்டினை தந்தார். ஆவியின் கனி கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9 முதல் 11ஆம் வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 9 முதல் 11 எல்லாரும் சேர்ந்து நாம் படிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேர்வான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகும். 11 மீண்டும் படிப்போம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகும். ஆமென். போதும். இந்த நாளிலே வருஷம் என்ற தலைப்பிலே என்று சொன்னால் காலம் அல்லது வருஷம் என்ற தலைப்பிலே நாம் ஒரு 7 காரியத்தை பார்ப்போம். சோதரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோதரம். இங்கே சோதரம் வருஷங்கள், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். முதல்ல ஆயுசின் வருஷம். சோதரம். ஆயுசின் வருஷம். சோதரம். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆயுசு நாட்களை தந்திருக்கிறார். அவருடைய கரத்தில் தான் நம்முடைய காலங்களெல்லாம் இருக்கிறது. நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு உருவாக்கி அவர் நம்மை தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். நமக்கு எவ்வளவு காலம், எத்தனை வருஷம் என்ற ஒரு குறிப்பு திட்டம் அவரிடத்தில் இருக்கிறது. காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய ஆயுசு காலங்களெல்லாம் அவர் அதன்படி நடத்துகிறார். இந்த உலகத்தில் நம்மை வைக்கிறார். சோதரம். ஆயுசின் வருஷங்கள், அதாவது ஒரு கேள்வி கேட்க போகிறேன். 900க்கும் அதிகமான வருஷம் வரை இருந்த நபர்கள் எத்தனை பேர்? 900க்கும் அதிகமான வருஷம் வரை இருந்த நபர்கள் எத்தனை பேர் சொல்ல முடியுமா? முடியாது. சுமார் ஒரு 7 பேர் 900க்கும் அதிகமான வயசு வரை இருந்திருக்கிறாங்க. அதான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 5:5 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 5:5 படிங்க. 5:5. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். அப்போ 900க்கு மேலாக அந்த வருஷம் வரை வாழ்ந்தது 7 பேரில் முதல் இந்த மனிதன் யார்? ஆதாம். ஆதாம் 930 வருஷம் வரை இருந்தது. அடுத்தது சேத். ஆதியாகமம் 5:8 படிங்க. சேத்துடைய நாளெல்லாம் 912 வருஷம் அவன் சேத்து 912 வருஷம் வரை அவர் வாழ்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஏனோஸ். அந்த ஆதியாகமம் 5:11 படியுங்கள். ஏனோசுடைய நாளெல்லாம் 905. அவன் 905 வருஷம் வரை வாழ்ந்திருக்கிறான். யாரு? ஏனோஸ். அடுத்தது கேனான். ஆதியாகமம் 5:14 படிங்க. 5. கேனானுடைய நாளெல்லாம் 910 வருஷம் அவன் மரித்தான். 910 வருஷம் வரை கேனான் என்ற மனிதன் வாழ்ந்திருக்கிறான். அடுத்ததாக யாரேது. ஆதியாகமம் 5:20 படிங்க. யாரேதுடைய நாளெல்லாம் 962 வருஷம் வரை யாரேது வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக 6ஆவதாக மெத்தூசலா. ஆதியாகமம் 5:27 படிங்க. மெத்தூசலோட நாளெல்லாம் 969 வருஷம் அவன் மரித்தான். அப்போ மெத்தூசலா தான் கூடுதல் வயசு வரை வாழ்ந்திருக்கிறார். 7ஆவதாக யார்? படிங்க. 7ஆவது யார்?
நோவா. எடுங்க சீக்கிரமாக. ஆதியாகமம் 9:29. 9:29. நோவாவின் நாட்களெல்லாம் 950 வருஷம் அவன் மறு. இப்படியாக ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், யாரேது, மெத்தூசலா, நோவா, இப்படி 7 நபர்கள் 900க்கும் அதிகமான வருஷம் வரை வாழ்ந்திருக்கிறாங்க. ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, இப்படி பலருக்கும் குறிப்பிட்ட வருஷங்கள் உண்டு. ஒவ்வொருவரும் விதமாக வாழ்ந்திருக்கிறார்கள். 900க்கும் அதிகமான வருஷம் வரை வாழ்ந்த நபர்கள் தான் அந்த 7 பேர். சோதரம். அப்போது சோதரம், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். வருஷங்கள் விருத்தியாகிறது. இந்த வருஷத்தில், கடந்த வருஷத்தில் சோதர ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். போக்குவரத்து பிரயாணங்கள்லாம் பாதுகாத்தார். சோதர நம்ம தேவைகளெல்லாம் தந்தார். அதிசயமாக வழிநடத்தினார். இந்த வருஷத்தில் எத்தனை நாட்கள் உண்டு? 366 நாட்கள் உண்டு. இந்த வருஷத்தில் 366 நாட்கள். சோதரா, இப்போ நமது 9ஆம் தேதி இங்கே நம்ம வந்திருக்கிறோம். சில நாட்களை கடத்தி விட்டோம். சோதரா, பிரியமானவரே, ஆண்டவர் நமக்கு பரிந்து பேசின்படி, ஐயோ இது இந்த வருஷம் இருக்கட்டும் என்ற பரிந்து பேசின்படி நமக்கு இந்த வருஷத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோதரம் சோதரம் சோதரம். அப்போது ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அப்போ நமக்கு பார்த்த அந்த 7 நபர்களும் 900க்கு அதிகமான வருஷம் வரை வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு குறிக்கப்பட்ட வருஷம் ஆண்டவர் சொன்னது 120ன்னு சொன்னார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் படிங்க, 2ஆம் வருஷம் நான் நினைக்கிறேன் 6. அடுத்த வருஷம் போராடுவதில்லை, மாம்சம்தானே. 120 வருஷம் சொன்னார். சில தெரியாமல் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் 70 பிடத்தின் மீது 80 அப்படி என்று சொல்லுவார். நீங்கள் அப்படி யாராவது சொல்லியிருக்கிறா? அது மோசையின் ஜெபம். ஆண்டவர் அப்படி சொல்லலை. 90ஆம் சங்கீதத்தில் 70 வயது பிடத்தின் மீது 80 வருஷமாக இருந்தாலும் இது மோசையின் ஜெபத்தில் அவர் அப்படி ஜெபிக்கிறார். ஆனால் இங்கே ஆண்டவர் சொன்னது என்ன? 120 வருஷம் அப்படி என்று சொன்னார். இப்போ அதோடு கூடுதல் வருஷம் வரை இருக்கலாம் மக்கள். போதுரா, பிரியமானவரே, ஆயுசு வருஷங்கள் விருத்தியாக வேண்டும். அப்படியானால் இதுக்கு ஒரு 4 குறிப்பு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆயுசு கூட ஒரு 4 குறிப்பு. ஒன்று, நமது வாழ்க்கையில் நீதிமொழிகள் 4:10 எடுத்தவங்க படிங்க சீக்கிரம். 4:10. நமக்கு ஆயுசு வருஷம் கூட வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் மகனே கேள், என் வார்த்தையை ஏற்றுக்கொள், அப்படி உங்களோட ஆயுசு வருஷங்கள் என்ன செய்யும்? விருத்தியாகும், அதாவது கூடும். அப்போ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுடைய வாழ்க்கையில், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுடைய வாழ்க்கையில் ஆயுசு நாட்களை கூட்டுகிறார். போதுறான். கர்த்தருடைய வார்த்தை சுத்த சொற்கள் என்று சொல்லியிருக்கிறது சங்கீதத்தில். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று நாம் எவரையர்கள் நினைக்கிறேன் அதில் சொல்லி இருக்கிறது. சோதரா, வானம் பூமியும் ஒடிந்து போனாலும் அவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒடியாது. தேவனுடைய வார்த்தை சுத்த சொற்கள். தேவனுடைய வார்த்தையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அப்படி என்றால் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்றால் சொல்லுகிறவர்களையும் வெட்டும், கேட்கிறவர்களையும் வெட்டும். நான் போய் சொல்லிவிட்டு, அன்பான சகோதர சகோதரிகளே, போய் சொல்லாதிருங்கள், அந்த வசனத்தை எடுத்து போய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அப்போ அந்த வசனம் கேட்குற உங்களையும் வெட்டும், பேசுகிற என்னையும் வெட்டும். அது இருவரும் கருக்குள்ளது, மாற்றி மாற்றி வராது. பொய்யும் சொல்லலாம், உண்மையும் பேசலாம். கர்த்தருடைய இதில் நீங்கள் ராப்போய் நாராயணம் இருக்குன்னா பாதம் கழுவியும் எடுக்கலாம், பாதம் கழுவாமையும் எடுக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. சோதரம், அல்லேலூயா, ஒன்று தான், ஒரே இது தான். மாறி மாறி இருபுறம் கருக்குள்ளன்னா சொன்ன ஆளையும் வெட்டும், கேட்க ஆளுகளையும் வெட்டும். அவ்வளவு மேலான வசனம் ஆணுடைய வசனம். வானம் பூமி கூட ஒரு நாள் ஒடிந்து போகும், ஆனால் இந்த வார்த்தை ஒரு நாளும் ஒடியாது. ஏரியா, இந்த வார்த்தையை யார் யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஆயுசு வருஷங்கள் கூடும். தெசலோனிக்கர் சபையில் கூட
இந்த தெசலோனிக்கே சபையாரை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது பிரியமானவர்களே, வேதத்தில் நான் வாசிக்கும் போது தெசலோனிக்க நிருபத்தை 1 தெசலோனிக்க நிருபத்தை எடுங்க. அங்கே நம்ம பார்க்கின்ற பொழுது சோதரா அல்லேலூயா, மனுஷர் வசனமாக அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, சோதரா. இந்த வசனத்தில் எடுத்தவங்க படிங்க. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் வரும்னு நினைக்கிறேன். சோதரா அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் அந்த 13ஆம் வசனமா படிங்க. 13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமலுக்கு தேவனுக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். சுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெறணும் செய்கிறது. தெசலோனிக்கே சபையார் மனிதர் மூலமாக கேட்ட வசனத்தை இது தேவ வசனம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இப்போது நான் இப்பொழுது பிரசங்கிக்கிறேன், வசனத்தை சொல்லுகிறேன், இது தேவ வசனம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது பாஸ்டர் ஸ்தேவானுடைய வசனம் அப்படி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தேவ வசனம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல் சண்டே ஸ்கூலில் மாணவி கூட வேத வசனத்தை சொன்னால் அது தேவ வசனம் தான், அது மாற்றம் கிடையாது, அது அவருடைய வசனம் நம்ம சொல்ல முடியாது. இந்த தெசலோனிக்கே சபையார் பவுல் மூலமாக கேட்ட வசனத்தை தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டாங்க. அதனால் அவர்களை பலம் செய்தது என்று பார்க்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தை யார் யார் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, புறம்பே தள்ளாதபடி, அந்நிய காரியமாக எண்ணாதபடி, முதுகுக்கு பின்னாக இருந்து போடாதபடி, தேவ வசனமாக யார் யார் அந்த வசனத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டுகிறார். அதேயா. 2வதாக சீக்கிரம் படிங்க. சோத்ராம் சோத்ராம் அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:16. 28:16. ஆமென். 28. பொருளாசை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். அல்லேலூயா. யார் யார் பொருளாசை வெறுக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் ஆயுசு கூடிக்கொண்டே இருக்கு. அல்லேலூயா. ஏகப்பட்ட பொருட்களை எல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆலயத்தில் பொருட்கள் இருக்கிறது, நம்ம வீட்டில் பொருட்கள் இருக்கிறது, கடைக்கு போனால் பொருட்களை பார்க்குறோம், இன்னும் நான் திருவழியாக சென்று கொண்டிருந்த பொருட்களை பார்க்குறோம். செல்லு தான் இப்போ ரொம்ப அநேகருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. செல்லு அநேகர் வாங்கி அதை கலைந்து விடுகிறார்கள். தோத்ரா. அப்போ அதுவும் ஒரு இல்லாமல் போகக்கூடிய பொருள் தான். இல்லாமல் போகும் பொருட்கள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது நீதிமொழியில் உண்டு நினைக்கிறேன் அந்த வசனம். அப்போ இல்லாமல் போகும் பொருட்கள் மேலே கண்களை பறக்க விடக்கூடாது. ஜவுளி கடைக்கு போனால் அந்த இந்த சாரி எல்லாம் பார்த்து, சாரி எல்லாம் இல்லாமல் தான் போகும், ஒரு நாள் அது அழியாமல் இருக்காது. அதில் கண்களை பறக்க விட்டுறக்கூடாது, இல்லாமல் போகக்கூடாது. அதனால் நம்ம தேவைப்பட்டால் வாங்க வேண்டியதான், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆகவே அதில் இல்லாமல் போகக்கூடிய பொருள் தான், அதை ஆண்டரை காட்ட அதிகமாக நேசிக்கக்கூடாது. லேடியா. நாங்கள் இந்த நாளில் இந்த வருடத்தில் சண்டே கிளாஸு பாடம் எடுத்தவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பெண் மக்கள் சகோதரிமார்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சேலை பாத்திரங்களெல்லாம் சிலர் வாங்கி மூட்டையாக வீட்டில் கட்டி போடுவாங்க. அப்படின்னா அதனால் சிலருக்கு அதெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி நாம் ஒரு ஐடியா சொல்லி சேலை எடுக்க நல்ல பெருமாளுக்கு போயிடணும். அவங்க 1000க்கு மேலே அந்த விலை. அவங்க ஒரு வெள்ளை சாரி தான், வெள்ளை சாரி 1300 400 காணும். அப்படி 4 பேருக்கு அப்படி எடுத்து கொடுத்தோம். சகோதரா. அடுத்து 2 சகோதரர்கள், அவர்களுக்கு பேண்ட் சட்டை. அவன் எல்லாம் கொடுத்தாலும் எல்லாம் எடுத்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் இல்லாமல் போகக்கூடியது. ஆமென். அதனால் அதிலே நம்ம கண்களை பறக்க விடக்கூடாது. இந்த பொருளாசை என்பது ஒரு அக்கிரமம் என்றும் நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அதை ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் பார்க்க முடியும். சோதராம் பிரியமானவர்கள், நமக்கு தெரிந்த வசனங்கள் தான், எல்லா வசனமும் நமக்கு எடுக்க நேரமில்லை. பொருளாசை என்னும் அக்கிரமத்தை நிமித்தம் அவர்களை அடித்தேன். சோதராம். பொருளாசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆயுசு நாள் கூடாது. ஆகனால பொருளாசையை கண்டிப்பாக வெறுத்து தான் ஆகணும். எல்லா பொருட்களும் நமக்கு தேவைதான். தேவையான பொருட்களை வாங்குங்க, உபயோகிங்க. அதே வேலை நீங்கள்
அதுமேல் கண்களை பறக்க விட்டு அந்த ஆசையோடு வாழக்கூடாது. பொருள் ஆசை என்னும் அக்கிரமம், அந்த ஆசை என்னும் அக்கிரம். அப்போ அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அல்லேலூயா. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார். ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் பொருளாசையின் அக்கிரமத்தோடு வாழ வேண்டாம். நீங்கள் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாமல் ஏன் இருக்கிறது? இந்த பொருளாசை என்னும் அக்கிரமம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடினால அனைவருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. சோத்ராம். அல்லேலூயா. அதை 66ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன், அதில் இருக்கிறது. பிரைசலா. நிலத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அல்லேலூயா. மூன்றாவதாக நீதிமொழிகள் 3:1-2 பொருளாசை, அதாவது ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவதாக பொருளாசை இருக்கணும். மூணாவது படிங்க. என் மகனே என் வசனத்தை போதகத்தை மறவாதே, என் கட்டளைகளை உனக்கு காக்க கடவுது, நீடித்த நாட்களையும் தீர்க்காய்ச்சி நடந்தது எப்படி கிடைக்கிறது? கட்டளையை கை கொள்ளுவதனால். அல்லேலூயா. நமக்கு கட்டளை இருக்கிறது. கட்டளை, நியாயம், அடுத்தது கற்பனை, வசனம், இப்படி எல்லாம் பைபிளில் சொல்லி இருக்கிறது. அப்படி வசனம், கற்பனை, கட்டளை இப்படி எல்லாம் சொன்னாலும் அந்த அது எல்லாம் ஒன்றை காட்டு என்று சொல்லலாம். அப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டளை, அல்லாவிட்டால் கற்பனை, அல்லாவிட்டால் வசனம். அவ கட்டளையே விளக்கு, வேதமே என்னது? வெளிச்சம். அவனுடைய கட்டளை விளக்காக இருக்கிறது, அது வெளிச்சமாகவே காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ரைசலாம். அப்போ இந்த கட்டளையை யார் யார் கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தீர்க்காய்ச்சி. தோத்துறான். கட்டளையை நம்ம கேட்குறோம், கட்டளையை நம்ம வாசிக்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம். இந்த வருஷத்தில் தீர்மானம் பண்ணுங்க. அதாவது என்ன தீர்மானம்? ஒழுங்காக நான் பைபிள் படிப்பேன், ஒரு தடையாவது இந்த வேதத்தை ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரை வாசித்து முடிப்பேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணி ஒழுங்காக வேத வசனத்தை படிங்க. அந்த கட்டளை வசனம் உங்களோடு பேசும். நீங்கள் ஏற்று கொள்ளாத, அதை கை கொள்ளாத வசனங்கள் இருந்தால் கை கொள்ளும்படியாக அந்த வசனம் நம்மை உணர்த்தும். அப்போ உடனே கை கொள்ளுங்கள். தோதுரா. போய் சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை நம்ம வாசித்தால் அந்த வசனம் நம்மை உணர்த்தும். உடனே அந்த வசனத்தை கை கொள்ளுங்க. கெட்ட வார்த்தை பேசாதுங்க என்று சொன்ன இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது கெட்ட வார்த்தை வந்து உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று எபேசியத்தை படிக்கிறோம் அல்லவா? அந்த வார்த்தையை வாசித்தால் நாம் கெட்ட வார்த்தை பேசினோமே அப்படின்னு நம்ம உணர்த்தும். உடனே அதை விட்டு விடுங்க. இப்படி விட வேண்டியதை விட்டு கர்த்தருடைய கட்டளைகளை பிரியமானவருடைய இந்த ஆண்டிலே கை கொள்ளுங்கள். தோத்திரம். கட்டளைகளை நம்ம கை கொள்வோமானால் உபாகமம் 28:1 படித்து பார்க்கும்போது சீக்கிரமாக படிங்க. உபாகமம் 28:1. ரைசலால் சோதரா. நீ கவனமாக இருக்கும்படி சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சகல ஜாதிகளிலும் நம்ம மேன்மையாக வைக்கப்படும். உங்கள் ஏரியாவில் அது இருக்கின்ற ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் மேன்மையாக வைக்கப்பட வேண்டும். உங்கள் கிராமத்தில் ஊரில் வாழுகிற அந்த மக்களை காட்டிலும் நம்ம மேன்மையாக வைக்கப்பட வேண்டுமானால் இந்த கட்டளையை கை கொண்டால்தான் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. மேன்மையாக வைக்கும்போது இந்த உபாகம் 28 கீழெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். அப்படிலாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நம்ம வாம்பு செய்கிற தொட்டி அது இது எல்லாம் ஆசீர்வாதம். வளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவார். இப்படி கட்டளை கை கொள்ளுகிறவர்களை கர்த்தர் மேன்மையாக வைக்கிறார். சோத்ராம். அல்லேலூயா. நாலாவதாக சீக்கிரம் படிங்க. நாலாவதாக நீதிமொழிகள் 10:24. நீதிமொழிகள் 10:24. சோத்ரா. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். 10:27. சோத்ரா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணும். அல்லேலூயா. ஆயுஷ் பெருக அடுத்ததாக தேவ பயம் இருக்க வேண்டும். தேவ பயம். நீதிமொழி 8:13 தீமையை வெறுப்பது, கர்த்தருக்கு பயப்படும் பயம்
பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். யார் யார் தீமையை வெறுத்து வாழுகிறார்களோ அவர்கள் தேவ பயமுள்ளவர்களாக வாழ்கிறார்கள். அல்லேலூயா. தீமை செய்வோமா? தீமையை விட்டு விடுங்க. இந்த புதிய ஆண்டில் என்னென்ன தீமை, அதாவது பெருமை, அகந்தை, தனமேட்டிமை, இப்படியெல்லாம் பல காரியம் இருக்குது. படிக்க 8:13 நீதிமொழிகள். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம், பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நாங்கள் இதெல்லாம் வெறுக்கணும். சோத்ரா. அப்படிப்பட்டவரோட வாழ்க்கையில் தேவ பயம் இருக்கிறது. சோத்ரா. வேதம் வாசிக்கிற இடத்துல தேவ பயம் இருக்கிறது. வேதத்தை கைக்குள்ள இடத்துல தேவ பயம் இருக்கிறது. தனி ஜெபம் பண்ணுவடைய வாழ்க்கையிலே தேவ பயம் இருக்கிறது. குடும்ப ஜெபம் பண்ணுவடைய வாழ்க்கையிலே தேவ பயம் இருக்கிறது. கூட்டங்களிலே பங்கு பெறுவடைய வாழ்க்கையிலே தேவ பயம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவ பயத்தோடு இந்த ஆண்டு முழுவதுமே வாழுவோம். அப்படியானால் உங்கள் ஆயுசு பெருகி கொண்டே இருக்கும். அதே வேளையில் ஏனோக்க பாருங்கள். ஏனோக்கு தேவ பயத்தோடு தான் வாழ்ந்தான். அவன் தேவனோ சஞ்சரித்து கொண்டிருந்தான், காணப்படாமல் போனான். அவன் கொஞ்சம் வருஷம்தான். சோதரா. ஆனால் சில வேளைகளில் நம்ம தேவயத்தோடு வாழ்ந்தாலும் குறிக்கப்பட்ட காலம் வரை தான் அந்த உலகத்தில் இருக்க முடியும். கர்த்தர் நம்ம எடுத்துக்கொள்வார். அதனால் ஆயுசு பெருகணும் என்று நம்ம பார்க்கக்கூடாது. எடுத்துக்கொள்ளணும், ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே ஒரு சுத்தமான எடுத்துக்கொள்ளும். சில இடத்த கேட்பார் ஆண்டவர், நான் எடுத்துக்கொள்ள போகிற காரியத்தை ஒழுங்குபடுத்து. சீக்கிய ராஜாவுக்கு சொல்லியிருந்த அவன் சாகிறதுக்கு மனமில்லை. பிற்பாடு அவனோட வாழ்க்கை தப்பு வந்து விட்டது. அதனால் கர்த்தர் யார் யாரை எடுத்துக்கொள்ள சித்தமாக ஒப்பு கொடுத்துருக்க. இந்த ஆண்டு யார் யார் உங்களை எடுத்துக்கொள்ள சித்தமாக இருக்கிறாரோ ஆண்டவர் எடுத்துக்கொள்ள சித்தமாய் பேசினால் ஒப்பு கொடுங்க. ஆயுஷ் நாட்களை கூட்டி கேட்கக்கூடாது. அவன் கூட்டி கேட்டான். 15 வருஷம் கொடுக்கப்பட்டது. ஆனால் தப்பு வந்து விட்டது அவருடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. சோத்ரா. ஆயுஷ் நாட்கள் பெருக 4 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். வார்த்தை ஏற்றுக்கொள்ளணும், பொருளாசை வெறுக்கணும், கட்டளை கை கொள்ளணும், தேவ பயத்தோடு வாழணும். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தி ஆகும். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே ஆமாம் இயேசு வாரே நித்ய நித்தியமாய. அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் நல்லா சத்தம் போடுறேன். கர்த்தர் சோத்ரா. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். ரெண்டாவதாக அனுக்கிரக வருஷம். ஆயுஷின் வருஷத்தை பார்த்தோம். ரெண்டாவது அனுக்கிரக வருஷம். எடுங்க. ஆண்கள் பக்கத்தில் ஒரு ஆள் படிக்க பார்ப்போம். எப்போது சௌரிமார்கள் ஆண்கள் பக்கம் படிக்கணும். படிங்க. 2 கொரிந்தியர் 6:1-2 படிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. மாறி மாறி வாசிக்கணும்ல. சகோதரர் யாராவது படிங்க. தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஏசாயாவில் ஒரு வசனம் இருக்கு படிங்க. ஏசாயா தீர்க்க தரிசனம் 49:8. 49:8. அனுக்கிற காற்றை நான் உனக்கு செய்வேன். போதும். அதே ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. அப்போ பவுல் எடுத்து சொல்லுகிறார் கொரிந்தியர். அனுக்கிரக காலம் என்று சொன்னால் அனுக்கிரக வருஷம். காலத்தை வருஷத்தை காலம் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். அனுக்கிரக வருஷம் என்று சொன்னால் அனுக்கிரக காலம். தோத்ரா. ஆமே. அப்போ இந்த அனுக்கிரக காலத்து சோதரா ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பார், உதவி செய்வார் என்று சொல்லி இருக்கிறது. அது நான் உங்களுக்கு பின்னால் சொல்ல போகிறேன். இந்த தேவனுடைய அனுக்கிரகம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் தான் சாப்பிட முடியும்னா சாப்பிட முடியாது.
எல்லாம் இருக்கும், சாப்பிட முடியாது. இப்போ அனுக்கிரகம் இருந்தால் தான் சாப்பிட முடியும். பிரசங்கி புஸ்தகத்தில் அந்த 3:13 படிங்க, 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 3:13. மனுஷர் யாவரும் புசித்து குடித்து பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அனுக்கிரகம் இருந்தால் தான் சாப்பிட முடியும். சோதனை சிலவில்ல, இப்படிலாம் சாப்பிட இல்லை, எனக்கு சாப்பிட முடியல, உள்ள இறங்கும் இல்லை, மனம் இல்லை, திகட்டுது. பிரேசலா. அப்போது உடனே நினைக்கணும், இது தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு குறைஞ்சி போச்சு. சோதரன் அதனால் ஆண்டவரே எனக்கு அனுக்கிரகம் செய்யும். புசிப்பதும் குடிப்பதும் அனுக்கிரகம். பிரசங்கி இன்னொரு வசனம் படிங்க, பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19-20 படிங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். போதும். அந்த அடுத்த வசனத்தையும் கொஞ்சம் உண்டு பாருங்கள். அனுக்கிரகம். அனுக்கிரகம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அனுக்கிரகம் இருந்தால் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கலாம். அனுக்கிரகம் இருந்தால்தான் நாம் ஆகாரம் புசிக்க முடியும், தண்ணீர் குடிக்க முடியும். சோதரா. ஆகவே இங்கே வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கடந்த ஆண்டு முழுவதும் அனுக்கிரகம் செய்து புசிக்கவும் குடிக்கவும் உதவி செய்தார், மகிழ்ச்சியாக இருக்கும் உதவி செய்தால் அதை மறந்து விடாதபடி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதேடியா எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத். இந்த ஆண்டிலும் உங்களுக்கு ஒரு குறைவில்லாம் புசிக்கவும் குடிக்கவும் கர்த்தர் உதவி செய்வார். அது ஒரு அனுக்கிரகம். இந்த அனுக்கிரக வருஷத்தில் உங்கள் எல்லா தேவைகளையும் தந்து நீங்கள் புசிக்கவும் குடிக்கவும் அனுக்கிரகம் செய்வார். அல்லேலூயா. சோத்ராம். அப்போ இந்த அனுக்கிரக வருஷத்திலே கர்த்தர் அப்படி செய்கிறது மட்டுமல்லாமல் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்த்தோம் அல்லவா, அனுக்கிரக காலத்திலே செவி கொடுத்து இரட்சணிய நாடிலே உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அவன் இந்த அனுக்கிரக வருஷத்தில் உங்களுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. ஜெபத்தின் சத்தத்தை கேட்பார். ஆலயத்தில் வந்து நல்லா செபிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் செபிக்கணும். அனுக்கிரக வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு செவி கொடுப்பா. சோத்ரா. அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் எடுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41-42 படிங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை பாருங்க, செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்குது. நம்முடைய ஆண்டவருக்கு செவி கொடுத்தார். பிதாவாகிய தேவன் செவி கொடுத்தார். அவர் 33.5 ஆண்டு காலம் மனித அவதாரத்தோடு வாழ்ந்தார். பல அற்புதங்களை செய்தார். பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபத்துக்கு செவி கொடுத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். சப்பானிகளை நடக்க செய்தார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணினார். பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்தார். சோதரா. இப்படி செவி கொடுத்தார். அப்படியானால் இந்த வருஷத்தில் ஹல்லேலூயா, இந்த அனுக்கிரக வருஷத்தில் இங்கே வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, பிள்ளைகளே, உங்களுக்கும் ஆண்டவர் கண்டிப்பாக அவர் செவி கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? வியாதியா? வியாதியின் மத்தியிலும் பிற வேளையில் நாம் மருந்தை நாடுகிறோம். அதை விட முக்கியமான ஒரு காரியம் என்ன? நம்ம ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அவர் செவி கொடுத்து உங்கள் நோயிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. சாசன் போராட்டமா? அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அந்த போராட்டங்களை மாற்றி உங்களுக்கு ஒரு விடுதலை தருவா. சோதராம் சோதரா. குறைபட்ட நிலையா? தேவையில்லாத ஒரு குறைபட்ட நிலையா? அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கேளுங்க. திங்க குட்டிகள்கிட்ட ஆட்சி அடைந்த பட்டினியாக இருக்கும். கர்த்தருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அப்படி அந்த வசனங்களை சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்கள் செபத்துக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. உடைய காலாய் நாங்களும் விசுவாசிகளுக்காக செபிக்கிறோம். சில வேளை என்னுடைய வாழ்க்கையில் கூட ரொம்ப நேரமே முடிப்பு வந்துடும். 12 மணி 12:30 மணி அப்படி நேரம், கொஞ்சம் நேரம் தான் உறக்கம் வரும். அப்பொழுதுதான் ரொம்ப நேரம் எடுத்து செபிக்க முடியாவிட்டான்னு படுத்திருந்தால் ஒரு காரியத்துக்காக செபிக்கிற
ஒரு விளக்கத்தை கர்த்தர் தந்து வருகிறார். இப்படியாக ஒருவேளை அமிதமாக உங்களுக்கு முடிப்பு வருகிறதா, செபிங்க. இப்படி செபத்தை கேட்பா. ஆலயத்தில் வந்து செபிங்க. அன்னாள் ஆலயத்தில் வந்து செபித்தாள், செபத்தை கேட்டால், குழந்தை இல்லாத அவளுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. விவாக காரியங்கள் நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதா, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உபவாசம் பண்ணி செபிங்க, உபவாசம் பண்ணி கேளுங்க. உங்கள் செபத்தை கேட்பார். கேட்டு கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அனுக்கிரக காலத்திலே செவி கொடுப்பார் என்பதை மறந்து விடாதிருங்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அவரை நோக்கி கேட்டால் செவி கொடுப்பார். நான் கூட முன்னே சொன்னது ஞாபகம் இல்லை. பர்த்தகனார் கூடி சில சபையில் கூட சில சகோதரிமார்கள் வேலை இல்லாமல் இருந்தார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். என்னிடத்தில் கூட சொல்லலை, அவங்களே உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார், ஜெபத்துக்கு செவி கொடுத்து நல்ல வேலையை அவளுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நல்ல வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா, வேலையை எதிர்பார்க்கிறீங்களா, ஆலயத்தை வந்து ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரனை பார்த்துட்டு இருக்காங்கடா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. ஒரு ஜெபத்தை கேட்பா. அனுக்கிரக காலத்தில் செவி கொடுப்பா. அன்பான பெரியவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக ஆலயத்தில் வந்து ஜெபிங்க, உங்களுக்கு செவி கொடுப்பா. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லேலூயா, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஜெபிங்க, கேளுங்க, உங்களுக்கு செவி கொடுப்பா. அல்லேலூயா. நம்முடைய தேவன் உயிருள்ள தெய்வம். இதுக்கு நிறைய சரித்திரங்கள் பைபிளில் பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலும் இருக்கிறது. அதெல்லாம் பார்க்க நமக்கு நேரம் இல்லை. எப்படி செவி கொடுப்பார் நடக்கிற காலத்தில். மூன்றாவதாக சீக்கிரம் படிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல். அல்லேலூயா. மோட்ச வீட்டை நாடுவோம், தாகமில்லை அங்கு பசியும் இல்லை, ஓயாத இன்பம் கிரீடங்கள் உண்டு, மோட்ச வீட்டை நாடுவோம், தாகமில்லை அங்கு பசியும் இல்லை, ஓயாத இன்பம் கிரீடங்கள் உண்டு, மோட்ச நாடுவோம். 12 முத்துக்களால் செய்த வாசல் 12 உண்டு, 12 செய்த நல்ல வாசல் 12 உண்டு, என்னை தரித்து மகிழ்வுடன் நடப்போம், மோட்ச வீட்டை நாடுவோம், எண்ணங்கி தரித்து மகிழ்வுடன் நடப்போம், மோட்ச வீட்டை நாடுவோம், தாகமில்லை அங்கு பசியும் இல்லை, ஓயாத இன்பம் கிரீடங்கள் உண்டு, மோட்ச வீட்டை நாடுவோம், தாகமில்லை அங்கு பசியும் இல்லை, ஓயாத இன்பம் கிரீடங்கள் உண்டு, மோட்ச வீட்டை நாடுவோம். ஹல்லேலூயா. படிங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. 3 வருஷமாய் அத்தி மரத்திலே கனி தேடி ஒன்றை காணவில்லை. இதை வெட்டி போடு, நிலத்தை எனக்கு எடுக்கிறது என்றான். அதற்காக ஐயா இந்த வருஷம் போதும், நமக்கு தெரிஞ்ச சரித்திரம் தானே, கனி கொடுக்கிற வருஷம். அப்படியாக நாம் இதை எடுத்துக்கொள்வோம். கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். அதை நாம் மத்திய எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. அப்போ இந்த புதிய வருஷத்தில் பல தீர்மானம் நம்ம பண்ணினாலும் புதிய வருஷத்தில் ஒரு அடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? கனி கொடுக்க வேண்டும், கனி கொடுத்து வாழ வேண்டும். கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போகிற. மரம் என்றால் நம்மைத்தான் காட்டுகிறது. நம்ம ஒரு விருட்சமாக இருக்கிறோம், மரமாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மிடத்தில் கனியை எதிர்பார்க்கிறார். இந்த கனியை பற்றி அதுக்கூட சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். கலாத்தியரில் படிங்க, நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே, எல்லாரும் காணாமல் சொல்லுவோமா? ஆவியின் கனியோ
சரி, பரவாயில்ல, எல்லாரும் சொல்கிறீங்க. மீண்டும் எல்லாரும் சொல்லுவோமா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம். யாராவது காணாமல் தெரியாதுன்னா காணாமல் படிச்சிருங்க சீக்கிரம். தோத்திரம். அல்லேலூயா. கனி, இதில் 9 விதமான கனியை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக கொலோசியர் 1:10 படிங்க. அங்கே நற்கிரியையிடுமாகிய கனி படிங்க. கொலோசியர் சகல நற்கிரியையிடுமாகிய கனி. நல்ல கிரியை, அது ஒரு கனி, நல்ல கிரியை. சில துர்க்கிரியோடு வாழ்கிறார்கள், மாம்சத்தின் கிரியைகளோடு வாழ்கிறார்கள். ஆனால் நம்ம நற்கிரிகளை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபேசியரில் பார்க்க முடியும். அப்போ நற்கிரியை என்பது ஒரு கனி. நமக்கு நற்கிரிகளை செய்ய ஆயத்தமாக இருக்கணும், நற்கிரியை செய்ய பழகணும். இந்த தீர்த்துற அதை பற்றி தான் நம்ம பார்க்க முடியும். அதை ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல கிரியை. ஓத்துறா. இந்த நாகர்கோவில் பட்டணத்தில் வாழ்கிற சகோதர சகோதரிகளை துர்க்கிரியை உங்கள் வாழ்க்கையில் வந்து விடக்கூடாது. நற்கிரியோடு வாழணும். மாம்சத்தின் கிரியைகளோடு நீங்கள் வாழக்கூடாது. நல்ல கிரியைகளோடு வாழணும். சகல விதமான நற்கிரியமாகிய கனிகளை தந்து வயசலாம். நற்கிரியை ஒரு கனி. அடுத்ததாக சோதராம் வேதத்தில் நியாயம், நீதி, அதுவும் கனி. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 7ஆம் வசனம் படிக்க. நியாயம், நீதி. பாருங்க, நல்ல திராட்சை பழம் தரும் என்று காத்திருந்தார். 7ஆம் வசனம் படிங்க. 7ஆம் வசனம். பாருங்க, நியாயம், நீதி என்பது கனி. நியாயம், நீதி என்பது கனி. பொதுவாக பலருக்கும் ஆவியின் கனி அன்பு அது மட்டும்தான் தெரியும். ஆனால் ஊழியக்கால எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்திருக்க இங்கே ஊழியக்காரர்களுக்கும் எங்களுக்கும். பாருங்கள், அப்படியானால் நியாயம், நீதி அது ஒரு கனி. அப்போது ஆவியின் கனி அன்பு 9, நியாயம் நீதி 2, 9 2 11, நற்கிரி ஆகிய கனி ஒரு 12. இன்னும் பைபிளில் மறைந்து கிடக்கும். பாருங்கள், பல கனிகள் இருக்கிறது, ஆவியின் கனிகள். அப்போ இந்த கனி கொடுப்பதற்காக தான் இந்த வருஷத்தை நமக்கு தந்திருக்கிறா. ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுத்தால் பார்ப்போம். சோத்ரா. கனி கொடுக்குற வருஷம் இந்த வருஷம். நல்லா கனி கொடுக்கணும். சோத்ரா. அப்போது அந்த யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறா. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராக இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ அதிக கனி, மிகுந்த கனி, இப்படி தான் சொல்லி இருக்கிறது. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்ப அவருக்கு சீசர்களாக மாறுவீர்கள். சோத்ரா. ஏராளமான பணம் நமக்கு இருக்கிறான். சோத்ரா. அதனால் நம்ம அவர் சீசர் என்று சொல்ல முடியாது. கோடி கோடியான பணங்கள் ஏராளமான மக்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த நியாய நீதி கிடையாது, நற்கிரியை கிடையாது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்த, இச்சை அடக்கம் கிடையாது. அவங்களெல்லாம் போத்ராம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாது. கனி உள்ள வாழ்க்கை செய்யவில்லை. பணம் இருக்கிறது, கனி இல்லை. சகோதரா, பிரியமானவரே, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக நீங்கள் ஒப்பு கொடுங்க. அவன் அந்த கனி எப்படி கிடைக்கிறது? அன்புனா, அதாவது ஆவியினால் கிடைக்கிற. ஆவி பரிசுத்தாவினால் நிரப்பப்பட சந்திக்கப்பட ஆவினால் நிரப்பப்பட கிருபை பெருக 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 வரங்கள் வல்லமை பெருக பெருக. அதை கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் அந்த கனிகள் பெருகி கொண்டே இருக்கும். ஓத்ரா. சிலரோட வயிற்றை நிரப்ப குறைந்து போனாலும் இந்த ஆத்மாவை நிரப்ப விட்டுவிடாதுங்க. ஆத்மாவில் வெறுமை இருக்கிறதா? இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? வறட்சியான ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? கிருபை இழந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? சகோதரனே, சகோதரியே, கேளு. ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய கிருபையால் என்னை சந்தியோ. கர்த்தர் கிருபையால் நம்மை சந்திக்கும் போது கிருபை பெருக பெருக கனிகள் பெருக முடியும். 4வதாக, சீக்கிரமாக எடுங்க. 4வதாக ஆண்கள் பக்கம் படிங்க. யோபு புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆண்கள் பக்கம் படிங்க. 36:11. சோத்ராம். யோபு
அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார். செல்வ வருஷம் என்ன வருஷம்? செல்வ வருஷம். முதல்ல நம்ம பார்த்தோம் ஆயுஷன் வருஷம், ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அனுக்கிரக வருஷம், மூன்றாவது நம்ம பார்த்தோம் கனி கொடுக்கிற வருஷம், நாலாவது பார்க்கிற இந்த வருஷம் செல்வ வருஷம். அந்த யோபுல இன்னொரு வருஷம் படிங்க, 29ஆம் அதிகாரம் 5-6 படிங்க. யோபு அந்த அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள், என் பாதங்களை நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களில் சீர் போதிருந்தால் நலமாயிருக்கும். அதேலியா ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது ஒரு செல்வ வருஷம். நம்முடைய பிள்ளைகள் நம்மை சூழ்ந்திருப்பது ஒரு செல்வ வருஷம். நம்ம வாழ்க்கையில் சரீர பிரகாரமாக ஒரு குறைவும் இல்லாதபடி எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு கொண்டு இருப்பது அது ஒரு செல்வ வருஷம். நெகேமியாவில் ஒரு வசனம் படிங்க. நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் அந்த 25ஆம் வசனம் படிங்க. நெகேமியா 9:25. உம்முடைய பெரிய தயையினால், எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, பெரிய தயையினால் செல்வமாய். ஆண்டவருடைய தயவு நமக்கு இருக்கும்போது இந்த வருஷம் முழுவதும் நமக்கு செல்வ வருஷம்தான். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருமே தயவு உள்ளவர், எல்லாருமே தயவு உள்ளவர். கர்த்தருடைய தயை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டானவருடையினால் அந்த தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள், ஒரு குறைவுமே இல்லை. நாள் இங்கே வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் குறைவுபட்டிருக்கிறீர்களா? பணக்குறைவு இருக்கிறதா? பணம் தான் எல்லாருக்கும் குறைவு வரும் பல வேலைகளில். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். அதை விட பண ஆசை இருக்கக்கூடாது. சோதரம் ஹல்லேலூயா பிரைஸ்லா. சோதர என்னிடத்த கூட இன்றைக்கு கூட ஒருத்தர், அவருக்கு நம்ம பல உதவிகளை செய்தவர் தான், அவருக்கு அதிகமாக பணத்தை கொடுத்துருக்குறேன் சோதரா. அதனால் திரும்ப திரும்ப பணத்தை கேட்டுகிட்டே இருப்பார். நான் இன்றைக்கு போன எடுக்கலை. சோதரா பிரியமானவர்களே, நம்ம ஓரளவு கொடுக்க வேண்டியதான். சும்மா நம்ம கொடுத்துட்டு இருக்க முடியுமா? நமக்கு வேணும் இருந்தாலும் எல்லாம் கொடுக்க முடியுமா? பல. ஆனால் இப்படி பண தேவைகள் ஏராளமான மக்களுக்கு இருக்கிறது. நோய்வாய்ப்பட்டு அந்த நோயிலிருந்து விடுதலை பெறணும், அதற்கு ஆஸ்பத்திரிக்கு பண தேவை. அல்லேலூயா. கடன் பட்டிருப்பார்கள், கடத்தை தீர்க்கணும், அதுக்கு பணம் தேவை. ஆனால் ஆண்டவருடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். பிரியமானுடைய கர்த்தர் உங்களை தயவு பாராட்டுவார். இந்த வருஷம் முழுவதும் தயவு பாராட்டி செல்வமாய் வாழ செய்வார். அந்த 36ஆம் யோபு 36 கூட அவள் அந்த 36 முதல்ல படித்த பாஸ்டர் படிக்க வேண்டுமாக 36:11 அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை. எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? எல்லாரும் சத்தமா. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும். அடங்கி சேவிக்கணும், கர்த்தரை சேவிக்கணும், அடங்கி இருக்கணும். பணத்தை கருத்துக்குள்ள அடங்கி இருக்கணும், அடங்காதவர்களாக இருக்கக்கூடாது. ஊழியக்காரர்களுக்கும் அடங்க மாட்டாங்க, கர்த்தருக்கும் அடங்க மாட்டாங்க, பைபிள் வசனத்துக்கும் அடங்க மாட்டாங்க. அடங்கியிரு. அவர் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகும், தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார். அடங்கி சேவித்து பாருங்க, அடங்கி ஆண்டவரை துதித்து பாருங்க, ஆண்டவரை அடங்கி ஆண்டவரை பாடி பாருங்க, மகிமைப்படுத்தி பாருங்க, சோத்திரம் பண்ணி பாருங்க. காலையில் நல்லா சோத்திரம் பண்ணுங்க. பாஸ்டர் கூட அடிக்க சொல்லுவாங்க, இங்கே காலையில் எடுத்து நிறைய நேரம் சோத்திரம் போடுவாங்க. பாஸ்டர் எவ்வளோ நேரம் சோத்திரம் போடுவீங்க? காலையில் 5 மணி எழுந்து 3000 சோத்திரம். அதேலியா ஒரு சோத்திரம் கூட சிலருக்கு வாயில் வருவில்லை. சாசு வாயை அடைக்கிறான். ஊமையின் செவிடுமான ஆவி. சோத்திரம் சோத்திரம் பண்ணாத சகோதரனை சகோதரியே இவரை வாயை சாசு அடைத்து வைத்திருக்கான்.
இடம் கொடுக்காத. சாசுக்கு ஏற்று நெல், போ பிசாசு என்று சொல்லு, அப்பாடே போ சாத்தான் என்று சொல், எனக்கு பின்னாக போ சாத்தான் என்று சொல். எல்லாம் சோத்திரம் போடு. காலையில் எழுந்து அல்லேலூயா. குடும்ப தலைவர்கள் மனைவிக்காக சோத்திரம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக சோத்திரம் பண்ணுங்க, ஊழியக்காரர்களுக்காக சோத்திரம் பண்ணுங்க, விசுவாசிகளுக்காக சோத்திரம் போடுங்க. அல்லேலூயா. அப்போது சோத்திரம் போட போட அப்போ அடங்கி அவரை சேவித்தால் நாட்கள் நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார். இந்த வருஷத்தில் ஆண்டவங்களுக்கு ஒரு குறை இல்லாமல் நடத்துவாராக. தேவையான பொருட்களை தருவாராக. வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு. அதில் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவார் உண்டு. ஆண்டவருக்கு கொடுக்காம இந்த பிசினித்தனம் தான். கத்தருக்குரியதை கத்தருக்கு கொண்டு வந்துடுங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் அல்லேலூயா. எங்களுக்கு சபையில் ஒழுங்காக கொடுக்குறவங்களும் உண்டு, கொடுக்காதவங்களும் உண்டு. சோதரா அல்லேலூயா. நீங்கள் அங்கே எப்படி தெரியாது. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்குரிய கத்தருக்கு கொடுத்துருங்க. அல்லேலூயா. மல்லிகா புத்தகத்தில் பார்க்கணும்ல, தசம் பார்த்து ஆலயத்தில் கொண்டு வாருங்க. அப்போ இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்? வருஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஊழியக்காரன் நாங்களும் தசமபாகம் கொடுக்கணும். எங்களுக்கு வரதை நாங்கள் தசமபாகம் இருப்போம். சோதரம் அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு அந்த கட்டளை உண்டு. சோதரம் எங்களுக்கு சபையில் ஒழுங்குற அது உண்டு. ஆனால் சிலர் வந்து கொடுக்க மாட்டாங்க, சிலர் கொடுக்குறாங்க. சோதரம் சிலர் ஒழுங்காக கொடுத்துருவாங்க. சோதரர் சிலர் வந்து கொடுக்காம இருப்பாங்க, கொடுக்கையும் செய்வாங்க, அப்படி இருப்பாங்க. ஆனால் கத்தருக்குரிய கத்தருக்கு கொடுங்க. உங்களுக்கு ஒரு குறைவு இல்லாமல் இந்த வருஷத்தை செல்வ வருஷமாக நடத்துவாங்க. அதே வேலை நமக்கு சுறுசுறுப்பு வேணும், நல்ல சுறுசுறுப்பு இருக்கணும். நீதிமொழிகள் 10:4 படிங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ. செல்வம் வரணும்னா ஆண்டரை தேடனா மட்டும் போதாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். தோத்திரம் அல்லேலூயா. சௌரிமார்களும் வேலை செய்கிற சமையல் வேலையில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும். நீதிமொழி 31 படிக்கணும். சோத்திரம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும். சிலர் வந்து காலையில் டிஃபன் கொடுக்கணும்னா 10 மணி ஆகுது, சுறுசுறுப்பு கிடையாது, மந்தம். சோத்திரம் 8:30-9க்குள்ளேன்னா காலையில் டிஃபன் கொடுத்தாகணும். சோத்திரம் அல்லேலூயா. மத்தியானம்னா அதுக்குள்ள நேரம் 1 மணிக்கு முன்னே 1 மணி. சோத்திரம். இப்போது சுறுசுறுப்பு உள்ளவன் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும். சமையல் வேலை செய்வதற்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும். சோத்ரா. இப்போ கொத்த வேலை செய்கிறோம், ஆசாரி வேலை செய்கிறாங்க, அல்லேலூயா, கையாள் வேலை செய்கிறாங்க, பல வேலைகளை செய்கிறாங்க. அவர் சுறுசுறுப்பாக வேலை செய்தால் அவர் வேலை ஒரு நாள் குறையாது. இந்த சவரை கூப்பிட்டா வேலை நல்லா செய்வார், அழகாக செய்வார், நீட்டாக செய்வார், அப்படி கூப்பிடுவாங்க. சோத்ரா சோத்ரா. பிரியமானவர்களே, சுறுசுறுப்பு உள்ளவனுக்காய் செல்வத்தை உண்டாக்கும். மந்தமாக வேலை செய்யாங்க, சுறுசுறுப்பாக செய்யுங்க. ஊழியக்காரலாம் நாங்களும் அசதியாக வேலையை செய்தால் நாங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆமென் அல்லேலூயா. இந்த வேலையை நாங்கள் உற்சாகமாக செய்யணும். சோத்திரம் அல்லேலூயா. எனக்கு கூட அந்த நாட்களை கூட அதிகமாக வருவதற்குள்ள பெரிய அளவுக்கு நமக்கு ஒன்றும் பலம் கிடையாது. சிலர் தான் நம்ம கை தாங்க கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் பாஸ்டரை கூப்பிட்டா இப்படி போவோம் அந்த புதிய வருஷத்தை ஒரு தடவை. அப்போது நாங்கள் வேலையில் சபிக்கப்பட்டலாம் போயிடக்கூடாது, சுறுசுறுப்பாக தான் இருக்கணும். ஆமென் அல்லேலூயா. இன்னொரு வசனத்துக்கு படிங்க, அந்த நீதிமொழிகள் 19:4 படிங்க. நீதிமொழிகள் 19:4. சோதரா. செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். நம்ம செல்வம் நமக்கு உண்டாகும்போது அந்த செல்வம் அநேகரை சேர்க்கிறது. ஆமென் அல்லேலூயா. பாருங்க, ஒரு பைபிள் நம்ம வாங்கி கொடுக்கும்போது, செல்வம் நம்முடைய செல்வத்தில் அப்படியாக வாங்கி கொடுக்கும்போது அது ஒரு சோதரா ஆத்ம ஆதாயம்தான். செல்வம் நமக்கு இருக்கும்போது, தேவைகள் இருக்கும்போது பைபிள் வாங்கி கொடுக்குறோம். நாம் எடுத்ததுனால கூட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அதாவது கிளாஸ் ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், இப்படி அது ஒரு சர்ச்சில் கிளாஸ் ப்ரைஸ் அத்தனை பேருக்கும் என்னதான் பைபிள் 340 350. நானும் பாஸ்டர் டேவிட் கோர்த்து போய் தான் வாங்கணும். பாருங்க, தோறு பைபிள் சும்மா பாத்திரத்தை போட்டு அடிக்கிட்டு இருந்தேன், என்ன பிறகு. அல்லேலூயா. அடுத்த அளவு நீங்களும் பைபிள் வாங்கி கொடுங்க, துணி எடுத்து கொடுங்க. பாத்திரங்களை போட்டு அடக்கி மூட்டையாட்டு கட்டி மேலே தூக்கி போட்டிருக்காங்க. அல்லேலூயா. அப்போ செல்வம் அநேகரை சேர்க்கிறது. சோதரா, நீங்கள் செல்வ வருஷத்தில் செல்வமாக வாழ்ந்து அநேகரை சேர்த்து கொள்ளுங்க, அநேகரை ஆதாயம் செய்யுங்க. உங்கள் மூலமாக
ஆத்ம ஆதாயம் உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் கிடுவோம். வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வில் துதித்திடவாய் அப்போ. தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வில் துதித்திடவாய். தேவ ஆசீர்வாதம் பெருகிடும். போதும். ஆமென். அல்லேலூயா. மீட்கும் வருஷம். அடுத்தது மீட்கும் வருஷம். ஐந்தாவதாக மீட்கும் வருஷம். ஏசாயா 63:4. 63:4. நீதியை சரிக்கட்டும். படிங்க. நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்து. எல்லா சத்தமா என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்து. மீட்கும் வருஷம், மீட்கும் வருஷம். சங்கீதம் 49 நாம் பார்க்கின்ற பொழுது 49ஆம் சங்கீதம் 7 முதல் படிங்க. 7 முதல். ஒருவனாவது தன் சகோதரனுடைய அழிவை காணாமல் அவனை மீட்டுக்கொள்ளவும் கொடுக்க எந்த மனுஷனும் பிறரை மீட்டுக்கொள்ள முடியாது. அவருடைய ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாயிருக்கு. 2 மீட்பை சொல்ல போகிறேன். ஒன்று ஆத்ம மீட்பு. இந்த வருஷம் ஆத்மாக்களை மீட்கிற ஒரு வருஷம். அல்லேலூயா. கொலோசியர் 1:14 படிங்க. இன்னொரு ஆண்கள் பக்கத்தில் 1 பேதுரு 1:28 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி 28 அது படிங்க. எது படிக்கிறீங்க? கொலோசியர் 1:14. பாவ மன்னிப்பாகிய மீட்பு. 1 பேதுரு 1:19 படிங்க. 1:19 நினைக்கிறேன். படிங்க. 1:19. குற்றமில்லாத மீட்கப்படு. ஆத்ம மீட்பு. ஆத்மாவை மீட்கக்கூடிய ஒரு வருஷம். அதேதியா இந்த 2024ஆம் வருஷம் ஆத்மாக்களை மீட்கும் வருஷம். நாங்கள் கூட எங்கள் காலண்டரை வாக்குத்தத்தமாக இதைத்தான் போட்டிருக்கோம். சோத்ரா அல்லேலூயா. மீட்கும் வருஷம். ஆத்மாக்களை இந்த நாட்களிலே மீட்டு கொள்ளுவார். ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆத்மாக்களை ஆதாயம் செய்யணும். இது மீட்கும் வருஷம் அல்லவா? இந்த வருஷத்தில் பாவ மன்னிப்பாகி மீட்பு பலருக்கும் கிடைக்கட்டும். இந்த நாகர்கோவில் பகுதியில் பாவத்தை தண்ணி போல குடித்து வாழுகிற மக்கள் உண்டு. சோத்ரா. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் அநேகரை பின் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே அல்லேலூயா, இந்த மரணத்துக்கு ஜனங்கள் கொண்டு போய் விடாதபடி அந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். உங்கள் தனி செபத்தை ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு. அநேக நாட்களுக்கு பலனை காண்பார். இயேசுவாகிய ஆகாரத்தை ஆட்களாகிய தண்ணீர் மேலே போடு. வசனமாகிய அந்த ஆகாரத்தை அல்லேலூயா சோதரா மக்கள் மேல் போடு. ஆண்கள் பெண்கள் எல்லாம் அந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஒரு தண்ணீருக்கு சமானம். அவங்க மேலே போடு. அவங்களுக்கு சொல்லு, வசனத்தை சொல்லு, இயேசுவை சொல்லு. தண்ணியை போட்டுட்டு தண்ணீரில் வசனத்தை ஆகாரத்தை போட்டுக்கொண்டே இருங்க. அநேக நாட்களுக்கு பின்பு நீங்கள் அது பலனை காண்பீர்கள். அல்லேலூயா. மீட்கும் வருஷம். ஆத்மாவை மீட்கும் வருஷம். ஆத்மாவை மீட்டால் நம்ம ஒரு ஆத்மா நம்மோட மூலமாக மீட்டு கொண்டால் மிகவும் அதற்கு பலன் உண்டு. நமக்கு கிரீடங்கள் கிடைக்கும்போது அது ஒரு முத்து ஆண்டவர் வைப்பார் நான் நினைக்கிறேன். எல்லாம் மேன்மை உண்டு. தோத்ரா. 2வது சரீர மீட்பு. நேரமானபடினால சுருக்கிறேன். ஆத்ம மீட்பு உண்டு, சரீர மீட்பும். இந்த வருஷம் சரீர மீட்பு ஒருவேளை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சரீர மீட்பு என்று சொல்லும்போது வேதத்திலே சீக்கிரமாக படிங்க. சோத்ராம் 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 அல்லேலூயா.
8:23. ஆவின் முதற் பலனை பெற்று நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சிவிகாரம் வருவதற்கு தவிக்கிறோம். ஹல்லேலூயா. சரீர மீட்பு, 2 மீட்பு உண்டு. ஒன்று ஆத்ம மீட்பு, 2வது சரீர மீட்பு. மற்றபடி விரிவாக பார்த்தா பல காரியங்கள் சொல்லலாம். முக்கியமாக ஆத்ம மீட்பு, சரீரம். இந்த சரீர மீட்பு என்றால் மறுரூபம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே மறுரூபம் அடைவது. பிலிப்பியர் 3:21 படிங்க. பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க சேரும்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை மறுரூபப்படும். மறுரூபம் தான் சரீரம் மீட்பு. நம்ம இந்த மாம்சம் ரத்தத்தோடு அங்கே போக முடியாது. இப்போ வெளிநாட்டுக்கு போகணுன்னு சொன்னால் அதுக்கு என்னெல்லாம் வேணும், அப்படியெல்லாம் இருந்தால் தான் வெளிநாட்டுக்கு போக முடியும். அவங்கள பரலோகத்துக்கு போகணுன்னு சொன்னால் அந்த மாம்சம் ரத்தம் போகாது. எவ்வளவு பேணி வளர்க்க வச்சு கொழுக்க வச்சு அழகு தீட்டி கண்ணுக்கு மைய போட்டு இன்னெல்லாம போட்டு மினுக்கி போகாது. இந்த சரீரம் போகாது சகோதர சகோதரிகளே. வேறொரு சரீரம் கொடுக்க போகிறார். அந்த சரீரத்தோடு தான் போக முடியும். அதான் மறுரூபம். அற்பமான இந்த சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அந்த 1 முதல் படிங்க. எல்லோரும் சார்ந்து படிப்போமா? எல்லோரும் சார்ந்து படிப்போம். எடுங்க 3ஆம் அதிகாரம். எல்லோரும் சார்ந்து சொல்லுங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவான நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பிரியமானவர்களே, எல்லாரும் சார்ந்த பிரியமானவர்களே, பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகின அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்து அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறது எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். அல்ல, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். இதுதான் சரீரம் மீட்பு. அதனால் நான் அழகில்லையே நீ கவலைப்படாதுங்க. நம்ம கருப்பாக இருந்தாலும் அழகாக தான் இருக்கிறோம். இல்லையா சோதரா? சரீரம் மீட்டை கட்ட தரப்போகிறா. இயேசுவினுடைய வருகையை ஆயத்தமாக இருக்கிறவர்கள் ஒரு நிமிஷத்தில் ஊரிமை பொழுதுல மறுமாக்கப்பட போகிறார்கள். அது 1 கொரிந்தியர் 15:51 படிக்க போகிறது. தான் சரீரம் மீட்பு. இது இந்த வருஷம் நடக்கும், நடக்காமல் இருக்கலாம். சோதரா, மீட்கும் வருஷம். இந்த வருஷத்தில் அவரோட சரீர மீட்பு கிடைக்காமல், அதாவது ஆண்டவர் வந்தால் தானே அந்த சரீர மீட்பு கிடைக்கும். அவர் கொஞ்சம் பிந்தினா இந்த வருஷத்தில் சரீர மீட்பு கிடைக்காது. அவர் வரும்போது தான் இந்த சரீர மீட்பு கிடைக்கும். அல்லேலூயா. இந்த சரீர மீட்புக்காக வாஞ்சிப்போம். சோதரா, 6வதாக சீக்கிரம் பண்ணி நான் 2 காரியம் சொல்லி முடிக்கிறேன். உபாகமம் 11:12. உபாகமம் 11:12. சோதரா, சாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கண் வைக்கிற வருஷம். வருஷத்தில் துவக்கம் முதல் முடிவு வரையிடும். சோதரா, இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தருடைய கண் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசம். அந்த கானான் தேசத்திலே இந்த கண் வைக்கப்பட்டிருந்தது. இந்த கானான் தேசம் அருமையானவருடைய அல்லேலூயா சபைக்கு நிழலாக இருக்கும் என்று சொல்லலாம். நம்முடைய இயேசுவுக்கு அது நிழலாக இருக்கு என்று நாம் சொல்லலாம். எப்படியும் அந்த கானான் தேசத்தில் கண் வைக்கப்பட்டது போல வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் அதுபோல சபையில் உள்ள ஊழியர்கள் விசுவாசிகள் தனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய கண் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அதான் நான் உனக்கு போய்த்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்லுவேன். இந்த கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிறது, ஆண்டவர் கண் வைக்கிறதுனால கிடைக்கும் ஆசீர்வாதங்களை தான் அநேகம் இருக்கிறது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண் நம்ம இது வைக்கப்படும்போது கிருபை கிடைக்கும். உள்ள கிருபை இழந்திருக்கிறீர்களா? புதிய கிருபைகளை வாஞ்சிக்கிறீர்களா? அருமையானவரே, கர்த்தருடைய கிருபை தருவா. கர்த்தருடைய கண் வைக்கப்படும் போது அந்த கிருபை கிடைக்கும். இந்த நாள் ஜெபத்தில் கூட
இங்கே சிலர் சகோதரிமார்கள் கூட ஊழியர்கள் கூட அந்நிய பாஷைகளை பேசி செபித்தார்கள். பாஸ்டர் செபித்தார்கள். இப்படி அந்நிய பாஷை பேசி செபித்தார்கள். பற்பல பாஷைகளை பேசி செபித்தார்கள். கர்த்தருடைய கண் வைக்கப்படும் போது அந்த கிருபை நமக்கு கிடைக்கிறது. கிருபை இழந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, மனம் திரும்ப, குறைகளை அறிக்கை பண்ணு, இழந்து போன கிருபை தருவா. புதிய கிருபை நாடுகிறவனே கேளுங்கள், நமக்கு பயந்து நமது கிருபைக்கு காத்திருக்கணும். கர்த்தர் பிரியமாக இருக்கிறான். இந்த புதிய வருஷத்தில் சும்மா கிடைக்கிற நேரத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். கிருபை 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 இல்லாமல் வாழ முடியாது. அந்த கிருபை கண் வைத்து அந்த கிருபையை தருவா. அதனால் அழிவுக்கு நம்ம தப்பலாம், நாசத்துக்கு தப்பலாம். தோத்ராம் லேலியா. கடைசியாக 1000 வருஷம் 1000 வருஷம் 1000 வருஷம் ஆளுகை செய்வா ஆண்டவர் சூதாமே. ஆமே பாடுவோம், எல்லாரும் பாடு, கைதட்டி பாடுங்க. ஆளுகை செய்வா நீதி சமாதானம் நிறைந்து சோதியின் நாடு. நீதி சமாதானம் இருக்கும் ஜோதி ஆளுகையோ மீது ஏசுராஜன் ஏகம் வாராரே. ஏகமீதில் ஏசுராஜன் ஏகம் வாராரே. ஆமென். அல்லேலூயா. படிங்க. வெளிப்படுத்த 20 4ஆம் வசனம் ஒரு ஆள் படிங்க. 6ஆவது வசனம் ஒரு ஆண்கள் பக்கம் ஒரு வசனம், பெண்கள் பக்கம் ஒரு வசனம். 4 6. அல்லேலூயா. சோதர் வெளிப்படுத்த 20 4 6. சிங்காசனங்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம். 6 படி. முதலாம் உத்திரத்துக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். அதிகாரமில்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாடுவார்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்த 22 5 படிங்க. வெளிப்படுத்த அங்கே ராக்காலம் இராது. வேண்டுவதில்லை இவர்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு அதுக்கு முந்தின வசனத்தில் இருக்குது. அவர்கள் மேல் பிரகாசிப்பார், சதாகாலங்களின் அரசாளுவார்கள். அல்லேலூயா. 1000 வருஷம் அரசாட்சி. அல்லேலூயா. கர்த்தர் வருவார், சீக்கிரமாக வருவார். வேகம் அவர் தாமதம் பண்ணால் மெய்யாகவே வருவார். கொஞ்ச காலத்தில் வருவார். இப்படியெல்லாம் இருக்குது. ஆரவாரத்தோடு வருவா, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருவா, தேவை எக்காலத்தோடு வருவா. கிறிஸ்துக்குள்ள மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. 2ஆவதாக உயிரோடு இருக்கிறவர்கள் மர்மம் அடைவார்கள். 2 கூட்டத்தாரும் என்ன செய்வாங்க? இயேசுவோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஸோ ஆண்டவரோடு கூட இருப்பாங்க. 7 வருஷம் இந்த உலகத்தில் அந்த கிறிஸ்து ஆட்சி நடக்கும். அதற்கு பொறுப்பாடும் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வருவான். தூது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க வருவாங்க. வந்து இந்த உலகத்தை 1000 வருஷம் அரசாடுவார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு சாத்தானு இருக்க மாட்டான். ஒரு எல்லாம் பாதாளத்துக்குள்ள. அந்த 20:10 படிங்க. வெளிப்படுத்த 20:10. தோத்ரம் தோத்ரம். கடலில் தள்ளப்படுறது. 2ஆம் வசனம் படிங்க. 22. தோத்ரம். பிசாசென்றும் சாத்தான் என்றும் அவன் பிடித்து அது 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து ஜனங்களை மோசம் போக்கக்கூடாது. இப்போ ஜனங்களை மோசம் போக்குறது யாரு? ஆண்டவரா? சாத்தான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எல்லா சாத்தானை பிடிச்சி தேவ தூதர்களை அனுப்பி எல்லாம் பாதாளத்தை தட்டி போடுவார்.
மூத்திரம் போட்டு எவனும் வெளியே வர முடியாது. பொய் சொல்கிற ஆவி வர முடியாது, பொய் பேச முடியாது, தூசண வார்த்தை பேச வர முடியாது, அந்த ஆவி வர முடியாது. குடிக்க முடியாது, அந்த ஆவி அங்கே எல்லாம் பாதாளத்துக்குள்ளே தான் கிடக்கும். இப்போ குடிக்க வைக்கிறது பிசாசு, பொய் சொல்ல வைக்கிறது பிசாசு, தூசண வார்த்தை பேச வைக்கிறது பிசாசு, வஞ்சிக்கிறது பிசாசு, பாவம் செய்ய வைக்கிறது பிசாசு. அல்லேலூயா. செபிக்க வேண்டிய நேரத்தை செபிக்காமல் தூங்க வைக்கிறது பிசாசு, கண்ணமித்திரன் ஆவி. எந்த ஆவிக்கு அடிமைப்பட்டிருக்கிறாய்? மனம் திரும்பு. எல்லா பிசாசுகளும் பாதாளத்துக்கு போகிறது 1000 வருஷம். அது முடிந்து கொஞ்சம் விடுதலை ஆகும். பிற்பாடு சோதனை கர்த்தரோடு யுத்தத்துக்கு வருவாங்க. ஆண்ட வாழத்தின் அக்கினி இறங்கி எல்லாரும் படிச்சிக்கும். அதான் 20:10 அக்கினியும் கந்தம் எரிகிற கடலில் கடைசியாக தள்ளப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. ஒரு சாசும் இருக்காது. சந்தோஷமான ஆட்சி. தோத்திரம். 1000 வருஷ ஆட்சி. தோத்திரம் தோத்திரம். அப்போ ஒரு வருஷம் படிக்க ஜெபம் பண்ணுவோம். அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12 எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? அவரோட கூட பாடுகளை செய்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். 2 தீமோத்தேயு 2:12 சொல்லுங்க. அவரோட கூட ஆளுகை செய்வோம். பாரு, பாடுபடுகிறவர்களே, சரீரத்தில் எவ்வளோ பாடு. சோத்ரா. சிலருக்கு தலைவேதனையாகிய பாடு, வயிற்று வலியாக வேதனையான பாடு, கழுத்து வலியாக ஆகிய பாடு, மனவேதனை ஆகிய பாடு, பிள்ளைகளால் பாடு. சில குடும்பங்களில் புருஷனால் மனைவிக்கு பாடு, மனைவிக்கு புருஷனால் பாடு. சோத்ரா. பாடு, அநேக பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. சரீரத்தில் நம்ம பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பாடுகளை சந்தோஷமாக சகிங்க. பாடுகள் மத்தியில் சோர்ந்து போகாதுருங்க, முறுமுறுத்து விடாதுருங்க, கத்திர விட்டு விலகி போயிடாதுங்க. பாடுகளை சந்தோஷமாக சகிங்க. பாடுகளை சகிக்கிறவன் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட அந்த 1000 வருஷ அரசாட்சியில் நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். முடிவிட நித்திய காலமாக ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா. செபிக்க போகிறோம். முதலாவதாக ஆயுசின் வருஷம், 2ஆவதாக அல்லேலூயா பிரைஸ்தலா நம்ம என்ன பார்த்தோம்? அனுக்கிரக வருஷம். 3ஆவது என்ன பார்த்தோம்? கனி கொடுக்கும் வருஷம். 4ஆவதாக செல்வ வருஷம். 5ஆவதாக மீட்கு வருஷம். 6ஆவதாக கண் வைக்கும். 7ஆவதாக 1000 வருஷம். தோத்ராம் இன்னும் பல குறிப்புகள் உண்டு. நான் 7 முடிக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பிரியமான இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவாராக. இந்த வருஷத்திலே ஆளுநர் உங்களை தேவையான சந்தத்தை அதிசயமாக வழிநடத்துவாராக. இந்த வருஷத்திலே முதல்ல பார்த்தோம் அல்லவா, ஆயுஷின் வருஷம். ஆண்டவர் ஆயுஷ் நாட்களை உங்களுக்கு கூட்டி தந்து உங்களை அதிசயமாய் கர்த்தர் வழி நடத்துவாராக. அவரை வருகை எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். ஒருவேளை இந்த வருஷம் வந்தாலும் வரலாம். சோத்ராம். ஆனால் அதனால அடுத்த வருஷத்துலேயும் வரலாம். எப்போது வாரான்னு சொல்ல முடியாது. நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். ரைசலா. கர்த்தர் வருவார், அவரை நம்ம சேர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. 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 ரைசலா. வாங்க பாஸ்டர், எல்லாம் செவிப்போம். வாங்க போடுங்க. எல்லாம் எழுந்து ரொம்ப நேரம் நன்றியா. எழுமுங்க. பாஸ்டர் டேவிட் பாஸ்டர் வாங்க, செவன் நடத்துங்க. ஆமாம், எல்லாம் எழுங்க. செவர் நடத்துவாங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜோம் பண்ணணும். ஒரு ஆவியில் நிறைஞ்சி செவரெல்லாம் நல்லா அந்நிய பாஷத்துக்கு ஜோம் பண்ணுவாங்க. எல்லாம் சரிங்க. தோத்துறேன். எல்லோரும் போகும்போது இனிப்பு சாப்பிட்டு போனோம். இனிப்பு இருக்குது. தகப்பனே, பிரைஸ் தி லார்ட். தகப்பனே, கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். வருஷங்களை எங்களுக்கு நன்மையாய் முடிசூட்டி கொடுக்கிற தெய்வம், நன்மையாய் மாற்றி கொடுக்கிற தெய்வம். இந்த வருஷத்தை செல்வ வாழ்வாக ஆண்டவரே, வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிறவர், வருஷத்தை ஆசீர்வதிக்கிறவர், வருஷங்களை எங்களுக்கு மகிமையாய் மாற்றுகிறவர், வருஷங்களை மகிழ்ச்சியாய் மாற்றுகிறவர். ஓ ரீபா கராபாலா ஹசீமா கரா ஹசாக்கா தியா
ரகதியா கஷேகா துடாலா ரதனமானி யாங்கரமனா ரகதா ரகதா ரே கதட கதட கதடா நீ யாங்கர கதட கதடா ஷகதடகதடகதடா நியாங்கரபாலா கரபாலா கரபாலா ஷகதடகதடா ரகதடமனா கரமனா துணமனா கராய். தகப்பனே, பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வருஷங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறவர். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு பயப்படும் போது நம்முடைய வருஷங்களை ஆசீர்வதித்து ஆயுசு நாட்களை வருஷங்களிலே கூட்டி கொடுக்கிறார். ஆமென். அனுபவிக்க வைக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். அனுகிரக வருஷம், அனுபவிக்க வைக்கிற வருஷம். நிறைய பேர் எத்தனை வருஷம் இருந்தாலும் இந்த உலகத்தில் சில காரியத்தெல்லாம் அனுபவிக்கவே முடியல. சிலர் வருஷ கணக்காக சபைக்குள்ளே இருந்தாலும் அவர்களால் தெய்வ சமூகத்தை அனுபவிக்க முடியாது, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. சிலரெல்லாம் கிருபையை அனுபவிக்க முடியாது, வல்லமைய வரங்களை அனுபவிக்க முடியாது. எலியா கூட எவ்வளோ தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் இருந்தாங்க. ஆனால் எலியாவின் வரத்தை ரெட்டிப்பா அனுபவிச்சது எலிசா மட்டும்தான். இப்படி இந்த வருஷத்தை நமக்கு அனுபவிக்கிற வருஷமாய், ஒரு அனுகிரக வருஷமாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தரப்போகிறார். ஆமென். அனுபவிக்கிற வருஷமா. எல்லாம் கேளுங்க, நம்முடைய சமூகத்தை அனுபவிக்கணும் இந்த அனுகிரக வருஷத்துல. ஆமென். நாங்க செல்வ வாழ்வா அனுபவிக்கணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை சமாதானமா செழிப்பா அனுபவிக்கணும். உம்முடைய சந்தோஷத்தை நாங்க அனுபவிக்கணும். ஷபா கராபாலா கராபாலா ரீகதடபா கரகதடபா கரபா கலபா அஸிபா கரகா ஜேகா துடா ரஹஸகா தியா. ஆமென். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வருஷங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் பேசப்பட்ட வார்த்தைகளின்படி இந்த வருஷத்தை நமக்கு மகிமையானதாய் கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய சமூகம் நம்மோடு இருக்கணும். செய்தியை கொடுத்த கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த ஐயாவையும் கர்த்தர் பலப்படுத்தணும். அவருக்கும் அவர் பேசினது போலவே நல்ல தீர்க்காயுசை கர்த்தர் தரணும். நல்ல அனுபவிக்கிற ஆமென் வருஷங்களை கர்த்தர் தரணும். இந்த வயசுலையும் அவங்க தெய்வ சமூகத்தை அனுபவிக்க, கிருபையை அனுபவிக்க, ஆமென் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க ஐயாவை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு சிறியோர் பெரியோர்களை, வாலிபர்களை, குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையை கர்த்தருக்கே கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேதபாட கூட்டத்தில் ஆண்டவரே வருஷங்களை பற்றி சிந்திப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே வருஷங்களை கர்த்தர் எங்களுக்காகத்தான் உண்டாக்கி வச்சிருக்கிறீங்க அப்பா. ஒவ்வொரு வருஷத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிற தெய்வம் இந்த கடைசி நாட்களில் இந்த வருஷத்தை மகா மேன்மையுள்ள வருஷமாய் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற வருஷமாய், நாங்கள் தீர்க்காயுசாக வாழ்கிற வருஷமாய், கர்த்தருடைய மகிமையை பார்க்கக்கூடிய வருஷமாய், இந்த வருஷங்களில் நாங்கள் இப்படி வாழ்ந்து கடைசியாக நாங்கள் சிந்தித்ததை போல அந்த 1000 வருஷத்தில் நாங்கள் ஆளுகை செய்யக்கூடியவர்களாய், இயேசுவோடு கூட அரசாட்சி செய்யக்கூடியவர்களாய் 1000 வருஷம் ஆண்டவரே உம்மோடு அரசாலோ கிருபை பெற்றவங்களா, பாடுபட்டவங்களா, உம்மோடு ஆளுகை செய்யக்கூடியவங்களா கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. தொடர்ந்து தேவ சமூகம் எங்களோடு இருக்கட்டும். கர்த்தர் பலப்படுத்தும், வருகைக்கு ஆயத்தமாக்கும். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யும்.
விசேஷமாக சில வருஷங்களாக பலருடைய வாழ்க்கையில் சில தேவைகளும் வறுமைகளும் பிரச்சனைகளும் இருப்பதை நாங்கள் பார்த்துருக்குறோம். நாங்கள் இப்போ சிந்தித்ததை போல ஆண்டவரே இந்த வருஷத்தை எங்களுக்கு செல்வ வருஷமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக. உடைய தயவால் நாங்கள் செல்வ வருஷமாக இந்த வருஷத்தை அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. தேவ கரம் கூட இருக்கட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கிய சிநேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் இன்றும் என்று சகல நாட்களிலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் இனிப்பு சாப்பிட்டு போங்க.